ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தான் மீன் வாங்கணும் இல்லையா, வேற பொருவா மீன் இன்னுமே மறையல் உள்ள போடுறது மீனும் ஒரு இதாக வரல. நான் ஊர்லேருந்து வந்து 3 நாள் ஆகுது. வந்ததும் பார்த்தீங்களா, கார்த்திகை விரதம், அமாவாசை, வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு ஒரே விரத நாளாக போயிட்டு அதனால வீடியோவும் போட முடியல. அங்கே இருக்கிற வரைக்கும் அப்பா வீட்டு போட்டில் மீன் வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம அதை வந்து வீடியோ எடுத்து போட்டேன். பார்த்துருப்பீங்க அந்த மீன்லாம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காணாங்கட்டு மீனே அதுவும் பண்ணாமன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மீன், அந்த மீனை வச்சு இப்போ பார்த்து இப்படிலாம் மீன் சாப்பிட்டா நான் என்ன பண்ணுறது. அதனால் எனக்கு மீன் வந்து அதிகமாக வாங்குறதுக்கே மனசு வர மாட்டேது. ஒரே பொருவாவாக இருக்குது. இதெல்லாம் உண்மையை சொல்ல போனால் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் இந்த மீன்லாம் சாப்பிடவே மாட்டேன். இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அந்த மாதிரி பெரிய மீன் தான் துண்டு மீனாக நான் இருக்கா 2 சாப்பிடுவேன். இதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறது, தண்ணி இல்லாத காட்டுக்கு வந்த மாதிரி மீன் இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு மீனெல்லாம் பார்த்தா இந்த மீன் இதெல்லாம் குழம்பே வைக்க மாட்டாங்க எங்கள் அம்மா. இப்போ நான் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். பார்ப்போம், க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். காட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் இல்லாமல் பூனை பாவம் மீனே இல்லாமல் ரொம்ப காஞ்சு போயிருக்கு. பூனையை காட்டுங்கக்கா. பாவமாக கத்திட்டு இருக்கு என்ன பார்த்த உடனே. இங்க பாருங்க, பாவம் மீனே இல்லாம ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பண்றது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க, ஒரே செதில், ஒரே இந்த பொருவா மீன் ஒரே செதிலாக இருக்கும், முள்ளாக இருக்கும். இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறது. அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதை திருப்பி பார்க்கணும் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, அது ஊருக்கு போகும்போது தான் நமக்கு அந்த மீன்லாம் கிடைக்கும். முடிஞ்சிச்சு, நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இதுதான் சமைக்கணும். குழம்பு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது முட்டைகிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.